வணக்கம் உழவன் மகளே நேயர்களே. முனைவர் சரளா ராசகோபாலன் அவர்கள் எழுதிய பாரிமகளிர் என்னும் நாடகத்தின் 2 களங்களைக் கண்டோம். இப்பொழுது 3ஆம் களம். காட்சி 1. உறுப்பினர் உயர் அலுவலர் துணைவி. அடுத்து மைத்துனி. இடம் பாரியின் வழக்கு மன்றம். காலம் காலை நேரம். பெண் ஒருத்தி கண்ணீருடன் பாரியின் அவைக்குள் நுழைகிறாள். பாரி கேட்கின்றார், நீர்வார் கண்ணுடன் வந்தவளே, நீ யார் என்கிறான். அப்பொழுது, அரசே, நான் ஒருவரை விரும்புகிறேன், அவரையே மணக்க விரும்புகிறேன். பிறகு தடை என்ன என்கிறான் பாரி. என் சகோதரியின் கணவன் என்னை மணக்க விரும்புகிறார். என் சகோதரிக்கு திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனக்கு இளையவளாக அவருக்கு ஒரு மகளும் இருக்கிறாள். உன் சகோதரியா உயிருடன் இருக்கிறாரா என்றான் பாரி. ஓ, உள்ளார் அரசே. பாரியின் முகத்தில் சினக்குறி தோன்றுகிறது. காவலரிடம் கூறி உயர் அலுவலரை அவைக்கு அழைத்து வரச் செய்கிறான். நம் அவையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் தங்கள் மேல் வழக்கு தொடுக்கப்படலாமா என்கிறார் பாரி. ஏன், இது என் சொந்த விஷயம் என்கிறான் அலுவலர். நான் அறிவேன். ஆயினும் தங்கள் மைத்துனி வழக்கு மன்றத்திற்கு வந்திருப்பதால் நான் தங்களை விசாரிக்க வேண்டியவனாகிறேன். அதற்கு அந்த அலுவலன் கோபத்துடன் அந்த பெண்ணை பார்க்கிறான். இதோ இங்கு நிற்கும் பெண்ணுக்கும் உங்களுக்கும் எத்தனை வயது வித்தியாசம்? 15 ஆண்டுகள். உங்களுக்கும் மனைவிக்கும் திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? 13 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். அப்போது இவளுக்கு 2 வயது. தங்களுடைய மனைவி இன்னும் உயிருடன் இருக்கிறாரா? ஆம், அவள் சாகாமல் இன்னும் உயிருடன் இருக்கிறாள். தங்கள் குரலில் வெறுப்பு தெரிகிறதே. அவள் என் திருமணத்திற்கு குறுக்கே நிற்கிறாள். அவளுடைய தங்கையை நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதாம். இது தவறானதல்லவா? இது இயற்கைதானா என்கிறான் பாரி. ஆடவன் விரும்பினால் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இது இருபாலர்க்கும் பொருந்துமா என்று கேட்கிறார் பாரி. இது ஆணுக்கு மட்டும்தான் பொருந்தும், பெண்களுக்கு பொருந்தாது என்கிறான் அலுவலர். ஏன் பொருந்தாது? பெண்கள் கற்புடன் இருக்க வேண்டும், ஆணுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஆண் தன் விருப்பத்திற்கேற்ப எத்தனை மகளிரை வேண்டுமானாலும் மணக்கலாம். இந்த நாட்டில் இந்த சட்டம் இல்லை என்பது உனக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் என் ஆசையை தடுக்க முடியவில்லை. உன் மனைவியும் விரும்பவில்லை, உன் மைத்துனியும் விரும்பவில்லை. நீ மட்டும் விரும்பினால் போதுமா? மைத்துனி அழகாக இருக்கிறாள், இளமையாக இருக்கிறாள். இந்த அம்மையாரும் அழகாக இருக்கிறார், இளமையாக இருக்கிறார், குணவதியாகவும் தோன்றுகிறார். உங்களை விரும்புகிறார். பின் ஏன் உங்களுக்கு இந்த விபரீத ஆசை? இந்த ஆசையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்கிறார் பாரி. முடியாமைக்கு மன்னிக்க வேண்டுகிறேன் என்கிறார் அலுவலர். மனித உணர்வுகள் ஆணாயினும் பெண்ணாயினும் ஒன்றுதான். உங்கள் மனைவி தன் மைத்துனனை விரும்பினால் பொறுத்து கொள்வீர்களா என்றார் பாரி. கோபத்துடன், எப்படி முடியும்? உடனே வெட்டி போடுவேன் என்றான். உங்களுக்கு ஒரு நியாயம், உங்கள் மனைவிக்கு ஒரு நியாயமா? உங்கள் மனைவி தன் மைத்துனனை விரும்பக்கூடாது, நீங்கள் உங்கள் மைத்துனியை விரும்பலாமா? பாரியின் நாட்டில் இப்படி நடக்கலாமா? அப்பொழுது அலுவலர் அமைதியாக இருக்கிறான். என் மனைவி குழந்தை பேற்றின் போது இறந்தது நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். நான் எந்த பெண்ணையும் விரும்பவில்லை, மணக்கவும் விரும்பவில்லை என்பது அனைவரும் அறிந்ததே. எத்தனை அரசர்கள் தங்கள் பெண்ணை கொடுக்க முன்வந்தனர். நான் மறுத்துவிட்டேன் என்பதும் உமக்கு தெரியும். அதற்கு அந்த அலுவலன், ஆம் அரசே என்றான். நான் இறந்திருந்தால் என் மனைவி திருமணம் செய்து கொள்வாளா? அவள் இறந்த பிறகு நான் மணம் செய்து கொள்ளலாமா? எனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? அப்பொழுதும் அலுவலன் அமைதியாக இருக்கின்றான். மீண்டும் பாரி தொடர்கின்றார். நான் அவள் நினைவோடு வாழ்கிறேன், என் குழந்தைகளுக்காக வாழ்கிறேன். அவள் இறந்த பிறகு நான் துறவு வாழ்க்கை வாழ்கிறேன். நீங்களோ அருமையான மனைவி இருக்கும்போது, திருமண வயதில் மகள் இருக்கும்போது மகள் அணைய மைத்துணையை விரும்பலாமா? சற்றே சிந்தித்துப் பாருங்கள். தன் தவறு உணர்கிறான் அலுவலர். நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் அன்பு மனைவியோடும் செல்வ மகளுடனும் அன்பாக வாழுங்கள். உங்கள் மைத்துனி தான் விரும்பியவருடன் வாழ அனுமதியுங்கள். நீங்களே முன்னின்று திருமணத்தை நடத்தி வையுங்கள். இல்லையென்றால் உங்களுக்கு சிறைவாசம் அளிக்கப்படும். இது என் ஆணை என்கிறார் பாரி. மன்னர் பிரானே, என் தவறுணர்ந்தேன். என்னை மன்னித்தருளுக.
தங்கள் விருப்பப்படி மைத்துனிக்கு திருமணம் முடிப்பேன். அனைவரும் மகிழ்ச்சியுடன் மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க என்று வாழ்த்துகின்றனர். மைத்துனியும் மனைவியும் உரத்த குரலில் வாழ்த்துகின்றனர். காட்சி 2. 3ஆம் களத்தில் காட்சி 2. உறுப்பினர் பாரி, கபிலர், புலவர்கள், கலைஞர்கள். இடம் பாரியின் அவைக்களம். காலம் பாரியின் வெள்ளணி நாள், அதாவது வெள்ளணி நாள் என்றால் பிறந்த நாள். நகரம் விழாக்கோலம் கொண்டது. நட்பு மன்னர்கள் அவனை வாழ்த்த வந்தனர். நெடுந்தொலைவில் இருந்து இரவலர்கள் அவனை தேடி வந்தனர். பாணரும் விறலியரும் தங்கள் பெரிய சுற்றத்துடன் வந்தனர். அவர்களைக் கண்ட பாரியின் உள்ளமும் முகமும் வாடின. அமைச்சர்கள் அவனுடைய முகக்குறிப்பு கண்டு ஆவன செய்தனர். பாணர்களே, நன்னீராடினீரோ என்றார் பாரி. முதல் பாணர் சொல்கின்றார்: வள்ளல் பெருமானே, பல காவதங்கள் நடந்த நாங்கள் அழுக்கேறிய உடலுடனும் எங்கள் உள்ளத்தைப் போன்று நைந்த உடையுடனும் வந்தோம். வானத்திலுள்ள விண்மீன்களைப் போல் எங்கள் துணிகளிலும் எத்தனை எத்தனை ஓட்டைகள்! எங்கள் ஆடைகள் வானமாகவே காட்சியளித்தன. 2வது பாணர் சொல்கின்றார்: மன்னவா, நீங்கள் கொடுத்த ஆடையோ நீல வானத்தில் நட்சத்திரங்களைப் போன்று இருந்தது. நீலவண்ண ஆடையில் நட்சத்திரங்களை ஒத்த சரிகை பொட்டுகள். எத்தனை அழகு! இந்த ஆடையை தொடும்போது சின்னஞ்சிறு குழந்தையின் மென்மை காதலியை தொடுவது போன்ற வழவழப்பு, பாலாவியைப் போன்ற நொய்மை, பரம்புச் சுனையில் பூத்த நறுமண மலர்களின் வாசம். அப்பொழுது பாரி சொல்கின்றார்: கலைஞர்களே, விருந்துண்டீரோ? மன்னவ, இந்த பிறவியில் இவ்விருந்து நாளை யாம் மறவோம். அரிசியைக் கண்டு பல நாட்கள் ஆயின. ஒருவேளை உணவு இல்லாமல் எலும்புகள் மேலெழுந்தன. எங்கள் கைகள் யாழினை ஏந்தவும் வலியற்றன என்றார் பாணர். ஐயனே, இன்று நாங்கள் உண்ட விருந்தின் சுவை கூறின். எங்கள் நாவும் மணக்கும், தமிழும் மணக்கும். நெய் மணந்த வெஞ்சோறு, பெரிய பெரிய கொழுவிய மாமிசத் துண்டங்கள், நறுமணமிக்க புலவுச் சோற்றினை உண்டு நா தெவிட்டியது. உளறிப்போன எங்கள் கன்னங்கள் கொழுவிய கன்னங்களாக இனி மாறும் என்றார் பாணர். நன்று நன்று. களியாட்டங்களைக் கண்டு ஓய்வு பெறுங்கள். இங்கு பல நாட்கள் தங்கி ஓய்வு பெறுங்கள். உங்கள் கலைச்செல்வங்களை அள்ளித் தாருங்கள். விறலியை நோக்கி, உமக்குக் குறையுளதோ? அதற்கு விறலி: மன்னவ, மங்கள அணியன்றி பிற அணிகலன்களை அணிந்தறியேன். இன்றோ தங்கள் அருளால் பற்பல அணிகலன்களைப் பெற்றேன். அழக பாரத்தை உடைய நான் நகைச்சுமையைப் பெற்றேன். நகைகள் உடலை மறைத்ததால் உடலின் வண்ணமே தெரியவில்லை. புன்னகையை மட்டுமே கொண்ட நான் பொன்னகையையும் பெற்றேன். விறலியும் அனைத்தும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கின்றாள். நன்று நன்று. கலைமகளே, உன் ஆடல் திறனை இந்த அவையின் முன் காட்டுக. அவனிக்குப் புகழ் ஈட்டுக. புலவர்கள் பலர் வரிசையாக வருகின்றனர். ஒவ்வொருவரும் அவன் புகழ் பாடுகின்றனர். அவர்களின் பாடல்களில் தோய்ந்த பாரிவேளே மனமகிழ்ச்சியுடன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊரை அளிக்கிறான். எம் மன்னவ, தங்களுக்கு உரிமையாக இருந்த 300 ஊர்களையும் பரிசலருக்கு வழங்கிவிட்டீரே. தங்களுக்கு என்றார்கள் அமைச்சர். அமைச்சரே, குன்றமும் கபிலரும் இருக்கும்போது கவலை ஏனோ? என்னே மன்னவர் தகைமை என்றார்கள் அவையினர்கள். உங்கள் ஒரு சொல்லில் நான் இரவா புகழ் பெற்றேனே. உங்கள் அன்பு மழையில், தமிழ் மழையில் நான் நனைந்து விட்டேன் என்றார் கபிலர். கண்ணீர் ஒழுகப் பாடுகிறார்: பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி ஒருவனும் அல்லன் என்று பாடினார். பாரியைத் தவிர அனைவரும் வெகுண்டனர். பாரியின் உயிர் அணைய கபிலர் பெருமானா இவ்வாறு பாடுகிறார்: கண்களில் தணல் ஏறுகிறது, கை வேலை பிடிக்கிறது. எதிரிலிருந்து பாடியவர் கபிலரா என்று தம்மையே கேட்டுக்கொள்கின்றனர். கபிலரோ புன்னகை பூத்த முகத்துடன் நிற்கிறார். இதழோரத்தில் மென்மையான சிரிப்பு. பாரியைக் காணும் கண்களில் கருணை பெருக்கு. இதழ் அசையத் தொடங்குகின்றது. மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே என்று பாடல் வரிகளை முடிக்கிறார். அப்பொழுது பாரி நண்பரே என்று அணைத்துக் கொள்கிறான். அவையினர்: ஓரடியிலே எத்துணை பொருளாழம்! கபிலர்தாம். அவர் செம்மையான நாவினர் அல்லவா? அவர் பொய்யா நாவினர் கபிலர் அல்லவா? அவர் பொய் பேசுவாரா? அவர் கூறும் சொற்கள் பலிக்கும் ஆற்றல் வாய்ந்தன அல்லவா? என்று அவையினர்கள் போற்றினர். நீரின்றி அமையாது அல்லவா உலகம்?
உணவு இன்றியும் சில நாள் வாழலாம், உடையின்றியும் வாழலாம், உறையுள் இன்றியும் வாழ இயலும். ஆனால் நீரின்றி உலகம் வாழுமா? நீர் இன்றி உலகம் வாழுமா? என்றார் கபிலர். என்னே புலமை, என்னே ஆழம்! நீர் இல்லாமல், பாரி இல்லாமல் அற்புதம், அற்புதம் என்றார் மற்றவர்கள். மாரியானது தான் வழங்கினால் அவர்கள் திருப்பி வழங்குவர் என்று கைமாறு கருதியா வழங்குகிறது? உதவியை வேண்டியா மழை பொழிகிறது? கைமாறு கருதா மாரிமாட்டு எந்நாற்றுங் கொல்லோ உலகு என்று சென்னா போதார் செப்பினார் அல்லவா? பாரி, தாங்கள் கைமாறு கருதியா 300 ஊர்களையும் வழங்கினீர். மாரி மழையைத் தரும் தாங்கள் வளம் நிறைந்த ஊர்களை அல்லவா வழங்கினீர் என்றார் கபிலர். ஐயனே, குரல் நெகிழ்தல். கபிலரே, அவருடைய நா தழுதழுக்கின்றது. அப்பொழுது மழையானது இன்னார் இனியர் நண்பர் பகைவர் என்று பார்க்கிறதா? உயிர்கள் வறுமையுற்று வான் நோக்கங்கால் காப்பது அல்லவா? நன்னீர், உவர்நீர், ஆற்று நீர், கிணற்று நீர், குளத்து நீர், கடல் நீர் என்று பார்த்தா மழை பொழிகிறது? பாரி, நீயும் மழையைப் போன்று இன்னார் இனியர் என்று பார்க்காமல் அல்லவா பொன்மழை பொழிகிறாய்? நண்பர், பகைவர், கலைஞர், புலவர் என வேற்றுமை பாராமல் அருள் புரிகிறாய் என்றார் கபிலர். ஐயனே, குரல் நெகிழ்ந்து. நண்பரே, அவருடைய நா தழுதழுக்கிறது. பாரியின் நா தழுதழுக்கின்றது. அப்பொழுது கபிலர், அருளின் சின்னம் அல்லவா மழை? உயிர்களின் உடலையும் உயிரையும் தளிர்க்கச் செய்வதல்லவா மழை? நீ உலக உயிர்களை உய்விக்கும் மழையாளன் அல்லவா? வாடிய பயிருக்கு தாய்ப்பால் அல்லவா வான்மழை? தாயாகி நின்ற அருட்கடலே, உன் அன்பு மழையில், அருள் மழையில், உன் கருணை மழையில், உன் பாச மழையில், உன் தமிழ் மழையில், உன் கலை மழையில் நாளும் நனைகின்றவர் அல்லவா நாங்கள் என்கிறார் கபிலர். அனைவரும் கபிலர் கபிலர்தான். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் லட்சம் அல்ல கோடி பெருமல்லவா? ஐயனே, தாங்கள் ஒரு விஷயத்தில் மழையைப் போல் இல்லை என்றார் கபிலர். என்ன என்று வியப்புக் குரலுடன் பாரி கேட்கின்றார். ஆம் ஐயனே, மாரி பெய்தும் கெடுக்கும், பொய்த்தும் கெடுக்கும், வேண்டாத இடத்தில் நிறைய பெய்து வெள்ளத்தால் அழிவை உண்டாக்கும், மண்ணுயிரை அழிக்கும், செல்வத்தை அடித்துச் செல்லும். அதனால் மக்கள் வேதனையுறுவர். பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமலும் கெடுக்கும். வாடிய பயிர்கள் தலை நிமிர்ந்து வேண்டினாலும் அருள் புரியாது. நிலமகள் தோல் நோய் உற்றவள் போல் வெடித்து விசும்புவாள். ஆயினும் கருணை காட்டாது. உயிர்களின் வறுமை குரலும் மரண ஓலமும் காதில் கேட்டாலும் மாரி அருள் புரியாது. பாரி அத்தகையனோ? அனைவரும் அல்லவே அல்ல என்கிறார்கள். மீண்டும் பாடுகின்றார். பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி ஒருவனும் அல்லன், மாரியும் உண்டு ஈண்டு உலகு புரப்பதுவே. மாரி உள்ள அளவும் மன்னா உன் புகழ் ஓங்குக. பாரி அரியாசனத்தினின்று இறங்கி ஓடி வந்து தழுவிக் கொள்கிறான். இக்காட்சி கண்ட அவையில் இருந்த அனைவரும் நிகழ்கின்றனர், மகிழ்கின்றனர். இந்நிகழ்ச்சியை ஒற்றர்களின் மூலம் அறிந்த மூவேந்தர்கள் பொறாமையுற்றனர். பாரியை அழிக்க விரும்பினர். 3ஆம் களத்தில் காட்சி. 3 உறுப்பினர்கள். சேர சோழ பாண்டியர்கள். இடம் சேர அரசனின் அரண்மனை. காலை பொழுது. சேர அரசனின் அரண்மனை. மற்றவர் எளிதில் புக முடியாத தனி அறை. அந்த அறை சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உள்ளிருப்பவர்கள் வெளியில் இருப்பவர்களை பார்க்க முடியும், வெளியே இருப்பவர்கள் உள்ளே இருப்பவர்களை பார்க்க முடியாது. அந்த இரகசிய அறையில் தமிழகத்தின் பெருமைமிகு மூவேந்தர்கள் கூடுவதாக இருந்தனர். சோழன் வருகிறான். நீர் வாய்க்கால்களைச் சோற்றால் மடையடைக்கும் வளநாட்டுக்கு உரியவரே வருக என்று சோழனை வரவேற்க, அப்பொழுது அங்கு பாண்டியன் வருகிறான். கொற்கையம் பதிக்கு இறைவ வருக வருக, உலகம் புகழும் முத்துடை வேந்தே வருக வருக என்று சேரன் பாண்டியனையும் வரவேற்கின்றான். அப்பொழுது சோழன், உலகம் புகழ் வஞ்சி வேந்தனே, எங்களை புகழ்வது இருக்கட்டும். தாங்கள் சாதாரணமானவரா? இயற்கை வளம் கொழிக்கும் நாடல்லவா தங்கள் நாடு? சேர நாட்டு யானைத் தந்தங்களை வாங்கிச் செல்ல கப்பல்கள் உங்கள் தொண்டித் துறையில் காத்து நிற்கின்றனவே. உங்கள் யானைப்படைக்கு முன்னால் வேறு படைகள் நிற்க முடியுமா? அப்பொழுது சேரன் புன்னகை புரிகின்றான். பாண்டியனும், என்னுடைய வெண்முத்தங்கள் விலை மதிப்பற்றவை. உங்கள் கருமிளகும் விலை உயர்ந்ததல்லவா? யவனர்களின் நாவாய் பொன்னோடும் வந்து மிளகு பொதிகளுடன் சென்றனவே.
வெண்முத்தம் பாண்டிய நாட்டுக்கு மட்டுமே உரியது. கருமிளகும் சேர நாட்டுக்கு மட்டுமே உரியது. நம் புகழ் இருக்கட்டும். பாரியின் புகழைத் தமிழகமே புகழ்கிறதே. நாவல்ல, பாவலர்கள் நாளும் பாடுகின்றனர். மாரியை விட உயர்ந்தவனாம் பாரி. கபிலர் பாடுகிறார். எல்லாம் அவன் கொடுக்கிற பொருட்கள். அவன் தனக்கு வேண்டும், தன் பெண்களுக்கு வேண்டும் என நினைக்காமல் அள்ளி அள்ளி கொடுக்கிறானே என்கிறான் சேரன். அவன் கொடுப்பது இருக்கட்டும், நாமும் அவனைப் போல் கொடுத்து புகழ் பெறலாமே. நமக்குத்தான் மனம் வரமாட்டேன் என்கிறது என்றார் பாண்டியர். நாம் மூவேந்தர்கள். அவனுக்கு நம்மைப் போல் பெரிய நாடு உண்டா? கொடி உண்டா? படை உண்டா? வெண்கொற்ற குடை உண்டா? லட்சணை உண்டா? ஒரு பரம்பு குன்றம், அதைச் சுற்றி 300 ஊர்கள். இதை வைத்து கொண்டே பெரும் புகழா? ஒன்று சொல்ல மறந்தேனே, 300 ஊர்களையும் கலைஞர்களுக்கு கொடுத்து விட்டானாம் என்றான் சோழன். அதற்குச் சேரனும், மன்னர்களே, வியக்காதீர்கள். பெருவேந்தர்களாகிய நமக்கு முன் சிறு வேந்தர்கள் குறுநில மன்னன் புகழ் பெறுவதா? அவனை நாம் இந்த நிலையிலே விட்டுவிட்டால் நமக்குத்தான் அவமானம். அப்பொழுது பாண்டியன், நாம் என்ன செய்யலாம்? நாம் பாரி மகளிரை பெண் கேட்டு போவோம். அவன் நிச்சயம் மறுப்பான். இதை காரணமாக்கி நாம் போர் தொடுப்போம் என்றான் சோழன். நாம் 3 பெண்கள் 2. எப்படி திருமணம் செய்து கொள்வது? அப்பொழுது உரத்த குரலில் சிரிக்கிறான் சோழன். நாம் திருமணம் செய்து கொள்வதற்காகவா போர் எடுக்கிறோம்? அவன் புகழை அழிக்கத்தானே போர் எடுக்கிறோம் என்றான் சோழன். நாம் விரைவில் படையுடன் அவன் நாட்டிற்குச் செல்வோம். பெரும்படை கூட வேண்டாம், சிறுபடையே போதும். என் யானைப் படைகளும் குதிரைப் படைகளும் அதிகம் என்றான் சேரன். முதலில் பெண் கேட்டுச் செல்வோம் என்றான் பாண்டியன். வாருங்கள், உணவு உண்ணச் செல்லலாம். அனைவரும் செல்கின்றனர். 3ஆம் களத்தில் காட்சி 4. பாரி மகளிர் அவையோர். சேர சோழ பாண்டிய நாட்டுத் தூதர்கள். பாரியின் அவைக்களம். காலை வேளை. பாரி அவையில் புலவர்களின் கவிதைகளைச் சுவைத்தபடி அமர்ந்திருக்கின்றான். பாண்டிய நாட்டுத் தூதன் உள்ளே நுழைகிறான். பரம்பு மலைத் தலைவருக்கு எங்கள் உலகம் புகழும் கொற்கைத் துறைவரின் வணக்கம். மேநாட்டவர் விரும்பி வாங்கும் ஒளி முத்துக்களை எங்கள் மன்னர் தங்களுக்கு அனுப்பியுள்ளார். பெட்டிகளை திறந்து காட்டுகிறான். பல பெட்டிகளில் வெண்முத்துகள் சிரித்து கொண்டிருந்தன. அனுப்பிய காரணம் என்னவோ என்றான் பாரி தூதனிடம். அப்பொழுது தூதன், எங்கள் மன்னர் தங்கள் பெண்ணை விரும்புகிறார். மகள் கேட்டு வர என்னை தூதாக அனுப்பினார். அப்பொழுது அங்கவை, தந்தையே, பாரியின் கைகளை பிடித்து கொள்கிறாள். கைகள் நடுங்கின. அவையினர் அனைவரும் சின்னத்துடன் வாளை உருவுகின்றனர். பாரி, பொறுங்கள் தூதரே, உண்மையாகவா கூறுகிறீர்? தங்கள் மன்னவருக்கு கேட்டாரா? அவருடைய மக்களுக்கு மணம் முடிக்க அனுப்பினாரா? குனிந்த தலையுடன், அவருக்காகத்தான் கேட்டார் என்றார் தூதன். தூதரே, எங்கள் நாட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சட்டம் உள்ளது. இந்நாட்டின் இளவரசியை பாண்டியனுக்கு 2ஆம் தாரமாக்க சட்டம் இடம் இல்லை. எங்கள் மனமும் ஒப்பவில்லை என்று கூறிவிடுங்கள். தாங்கள் கொண்டு வந்த உலகம் புகழும் முத்துகளை கொண்டு செல்லுங்கள். தூதன் குனிந்த தலையுடன் செல்லுகின்றான். முத்துப்பெட்டிகள் கொண்டு செல்லப்படுகின்றன. பாரியின் அவைக்குள் சோழ நாட்டு தூதன் நுழைகின்றான். பரம்பு கோமானுக்கு எங்கள் சோழ நாட்டு மண்ணின் வணக்கம். தினையரிசி விளையும் பரம்பு குன்றத்தாருக்கு சோழ நாட்டு வெண்ணெல் அரிசியை அனுப்பியுள்ளார் எங்கள் மன்னர் என்றான் சோழ நாட்டு தூதன். மன்னனுக்கு எம் நன்றி. வந்த காரணம் என்னவோ? முல்லைக் கொடிக்கு தேர் இந்த வள்ளலே. உங்கள் இளங்கொடிக்கு கொழுக்கொம்பாக இருக்க விரும்புகிறார் எங்கள் மன்னர் என்றான் தூதன். தூதரே, தங்கள் மன்னருடைய மக்கள் இளஞ்சிறார்கள் அல்லவா? அவர்கள் எம் மகளுக்கு எவ்வாறு கொழுக்கொம்பாக முடியும்? தலை குனிந்து நிற்கிறான் தூதர். தூதரே, சோழருடைய மக்கள் மணவயதில் இருந்தால் திருமணத்திற்கு ஒப்புவதாக கூறுங்கள். அப்போது உங்கள் வெண்ணெல் அரிசியை ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி அரசே. எல்லா அரிசி மூட்டைகளும் கொண்டு செல்லப்படுகின்றது. சிறிது நேரம் கழித்து சேர நாட்டு தூதன் உள்ளே நுழைகின்றான். பரம்பு மலை அரசனுக்கு எங்கள் மலையரசன் சேரன் அனுப்பிய தூதன் நான். பொன்னுக்கு ஈடாக மிளகு மூட்டைகளை ஏற்றுமதி செய்யும் எங்கள் அரசன் தங்களுக்கு யானை தந்தங்களையும் மிளகு மூட்டைகளையும் காணிக்கையாக அனுப்பியுள்ளார்.
பெண்கள் மதிக்கும் சேரநாட்டு அரசருக்கு என் வணக்கம் உரியது. உம்மை அனுப்பிய காரணம் என்னவோ? எங்கள் அரசர் தங்கள் மகளை மணம் பேச அனுப்பினார். உங்கள் மன்னன் திருமணம் ஆனவராயிற்றே. பெண்ணுரிமை பேணும் சேரநாட்டு அரசன் 2ஆம் திருமணம் விரும்பினாரா? வருத்தத்திற்குரியது. என் மகளை திருமணம் ஆகாதவருக்கே மணமகளாக்க விரும்புகிறேன். அவரிடம் கூறுங்கள், உங்கள் தந்தங்களையும் மிளகு மூட்டைகளையும் எடுத்துச் செல்லுங்கள். தூதன் திரும்பி எடுத்துச் செல்கின்றான். 3ஆம் களத்தில் காட்சி 5. விடுதி காப்பாளன் தங்கும் இடம் தேடி வந்த மூவர். இடம் பரம்புமலையில் உள்ள அயல் நாட்டார் தங்கும் உணவு விடுதி. காலம் இரவு நேரம். உணவு விடுதி காவலனும் வருவோர் போவோரை உன்னிப்பாக கவனித்த வண்ணம் உள்ளனர். ஒற்றர்கள் பணியாளர்கள் உருவில் கண்காணிக்கப்படுகின்றனர். இரவு நேரத்தில் மூவர் குதிரையில் வந்து இறங்குகின்றனர். சுற்றும் முற்றும் நோக்குகின்றனர். அப்பொழுது விடுதி காப்பாளன், வாருங்கள் வாருங்கள். முதலாம் அவன், இந்த நேரத்தில் அறை கிடைக்குமா? 3 அறைகள் தாமே, நல்ல அறைகள் உள்ளன. 2ஆம் அவன் கேட்கின்றான். 3 வேண்டாம், ஓர் அறை போதும். உணவு கிடைக்குமா என்றான் 3ஆம் அவன். விடுதி காப்பாளன், மூவருக்கும் ஒரு தட்டு போதுமா? என்ன சொன்னாய் என்று மூவரும் வாளில் கை வைக்கின்றனர். அப்பொழுது விடுதி காப்பாளர், ஒரே ஒரு தட்டு வேண்டுமா? 3 உணவுத் தட்டுகள் வேண்டுமா என்று தானே கேட்டேன். மூவரும், அப்படியா கேட்டாய்? பாரியின் நாட்டில் இருப்பவர்கள் பேச்சிலும் பொடி வைத்து பேசுவார்கள் போலும். அப்பொழுது விடுதி காப்பாளன், உணவை பற்றி கூறவில்லையே. சாப்பாடு பாண்டிய நாட்டு முத்துப்போல் ஒளிர வேண்டும். 2ஆம் அவன், சேர நாட்டு மிளகு ரசமும் வேண்டும். 3ஆம் அவன், காவிரி நீரை போன்ற இனிய நீர் கிடைக்குமா? இங்க வந்திருப்பவங்க சேர சோழ பாண்டியர்கள் மாற்று இது உள்ள வேடத்துல வந்திருக்காங்க. இப்ப விடுதி காப்பாளன், அரை மணி நேரத்தில் தருகிறேன். உணவு உண்ட மூவரும் உறங்குவது போல் நடித்தனர். விளக்கை அணைத்தனர். மென்மையான குரலில் பேசத் தொடங்கினர். முதலாம் அவன், எங்கள் உலகம் புகழும் கொற்கை முத்து மாலையை என் வீரன் பரிசளிப்பான். அதில் பூ நாகத்தை மறைத்து வைப்பான். 2ஆம் அவன், எங்கள் லட்சினை வில்லாச்சே. காலையில் மன்னன் மலைவலம் காணச் செல்லும்போது என் வீரனின் அம்பு அவன் உயிரை குடிக்கும். 3ஆம் அவன், சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள் தெரியுமா? நாளை பாரி உண்ணும் உணவு கடைசி உணவாகிவிடும். மூவரும் சிரிக்கின்றனர். மறைந்திருந்த உருவம் ஒன்று வெளியேறுகிறது. 3ஆம் களம் காட்சி 6. வணிகர்கள் மூவர். அங்காடித்தெரு. நேரம் காலை. அங்காடி வீதியில் உள்ள மக்கள் அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டிருந்தனர். அவர்கள் முகத்தில் கவலை தோய்ந்திருந்தது. வாணிகர்கள் மூவர் சந்தித்தனர். வணிகன் 1. நண்பர், கேட்டாயா? நம் மன்னனையும் ஒருவன் கொல்லத் துணிந்தானே. 2ஆம் வணிகன், தர்மம் தலை காக்கும் அல்லவா? நம் மன்னரின் தலையை தர்ம தேவதைதான் காத்தாள். சேர நாட்டான் ஒருவன் மன்னரின் மார்பை நோக்கி அம்பு ஒன்றை குறிவைத்தான். அதற்குள் நம் நாட்டு வீரன் விட்ட அம்பு அவன் உயிரை குடித்தது. இன்னொன்று தெரியுமா? மதிய நேரத்தில் அட்டில்காரன் புதியவன் ஒருவன் மன்னனுக்கு உணவு படைத்தான். ஒற்றர் மூலமாக முன்னமே அறிந்தான் மன்னன். சமையல்காரரே, நம் வழக்கத்தை ஏன் மறந்தீர்? நீங்கள் உண்ட பிறகுதானே நான் உண்பேன். நீங்கள் முதலில் உண்ணுங்கள் என்று பணித்தான். வேறு வழியில்லாமல் சோழ நாட்டான் நஞ்சிட்ட வெண்ணெல் சோற்றை உண்டு மாண்டான். இன்னொரு செய்தி தெரியுமா? நேற்று மாலையில் பாண்டிய நாட்டு முத்து வாணிகன் ஒருவன் வந்தான். முத்து மாலை ஒன்றை அன்பளிப்பாகத் தந்தான். மன்னன் அவனிடம், முத்து மாலை நன்றாக இருக்கிறது. அதை உங்கள் கழுத்தில் போட்டுக் காட்டுங்கள். அதை பார்த்த பிறகு நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றானாம். அச்சமுற்ற முத்துவாணிகன் வேறு வழியில்லாமல் மாலையை கழுத்தில் போட்டானாம். அதிலிருந்த பூநாகம் தீண்டி உயிரற்று விழுந்தானாம். இப்படி 3 வணிகர்களும் பேசிக்கொண்டு நம் மன்னரின் அறிவே அறிவு என்று புகழ்ந்தும், நம் ஒற்றரின் திறனே திறன் என்று போற்றியும், இறைவா, எங்கள் பாரி மன்னரின் உயிரை காப்பாயாக என்று 3 வணிகர்களும் வேண்டிக் கொள்கின்றனர். இத்துடன் 3ஆம் களத்தில் காட்சி 6 நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து 3ஆம் களத்தில் காட்சி 7. காட்சி 7. மூவேந்தர்கள். கபிலர். பரம்பு குன்றத்திற்கு வெளியே மூவேந்தர்களின் பாசறை. காலம் மாலை.
சோழ பாண்டியரே, நாம் முற்றுகையிட்ட விளையாட்டு வினையாகி விட்டது போலாயிற்று. ஒரே நாளில் பாரியை ஒழிக்க முடியுமென நினைத்தது தவறாகிவிட்டது. நாட்கள், வாரங்கள், மாதங்கள் எனக் காலம் உருண்டது, பலன்தான் காணோம் என்றான் சேரன். நாம் திரும்பிச் செல்லலாம் என்றாலும் நம் பரம்பரைக்கு இழுக்கு. மற்றவர் எல்லாம் எள்ளி நகையாடுவர் என்றான் பாண்டியன். நம்மை விட சிறு நிலப்பரப்பை வைத்திருக்கிறான் ஒரு மலையில் அப்படி என்ன விளைய முடியும்? சோழ நாடு சோறுடைத்து என்ற பெருமைக்குரிய என் நாட்டை முற்றுகையிட்டால் கூட என்னால் தாக்குப்பிடிக்க முடியாதே. காவிரி ஆற்றின் விளைச்சலால் நெற்களஞ்சியமாகிய என் சோழ மண்டலத்தால் கூட இத்தனை மக்களுக்கு இத்தனை மாதம் சோறு போட முடியாதே. சின்னஞ்சிறு குன்றத்தில் அப்படி என்ன விளைக்க முடியும் என்றான் சோழன். சோழ பாண்டியரே, அதோ பாருங்கள், ஆயிரம் ஆயிரம் கிளிகள் ஒரே திசையில் செல்கின்றனவே என்றான் சேரன். பரம்பு மலையை நோக்கியல்லவா அத்தனை கிளிகளும் பறக்கின்றன என்றான் சோழன். அவற்றின் அலகுகளில் பார்த்தீர்களா, நெற்கதிர்கள் கட்டாக இருக்கின்றன என்றான் பாண்டியன். அவை எங்கிருந்து வருகின்றன என்றான் சேரன். கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் காணப்படுகின்றனவே பச்சை வயல்கள் மேலே பறக்கின்றனவோ என்றான் சோழன். ஆ, என்னே அறிவு! எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் கபிலரின் அறிவை கேள்விப்பட்டிருக்கிறேன். குறிஞ்சி கபிலர் அல்லவா? என்னுடைய ஒற்றர்களும் அவர் கிளிகளுக்கென்றே பண்ணைகள் வைத்திருப்பதாக கூறினர் என்றான் பாண்டியன். கிளிகளுக்கு பண்ணையா? சிரிக்கிறான் சேரன். இத்தனை கிளிகளுக்கும் தினமும் பாலும் பழமும் கொடுப்பார்களா என்றான் சோழன். பாரியின் பரம்பு மலையும் 300 ஊர்களும் வளப்பம் பொருந்தியவைதான். ஆனாலும் இத்தனை கிளிகளுக்கும் பாலும் பழமும் கொடுக்காமல் பழகியுள்ளனர். அவை நெடுந்தொலைவில் சென்று தாமும் உண்கின்றன. பரம்பு மலை மக்களுக்கும் வேண்டிய அளவிற்கு நெற்கதிர்களை கொண்டு வருகின்றன. சேரன், இப்போதுதான் நமக்கு உண்மையே விளங்குகிறது என்றான். நாம் நம் ஊரை விட்டு வந்து நாட்கள் பல கடந்த பிறகும் முற்றுகை நீள்கிறது என்கிறான் சோழன். அது மட்டுமல்ல மன்னவர்களே, கோட்டைக்குள் அவர்கள் கவலையின்றி சுகமாயிருக்கிறார்கள். ஆனால் நாம் என்றான் பாண்டியன். ஆமாம் ஆமாம், நம்முடைய வீரர்கள் உணவு போதாமையால் இப்போதே நம் நாட்டிற்கு திரும்பத் துடிக்கிறார்கள் என்று சொன்னான் சேரன். யானைகளும் குதிரைகளும் முன்பிருந்ததை விட இளைத்துள்ளன என்றான் சோழன். யாதொரு பயனும் இல்லாமல் நாம் இங்கிருப்பதில் பயனில்லை. வறிதே திரும்பினால் அவமானம். நாம் அந்த குறுநில மன்னரிடம் தோற்றவர்களாவோம். என்ன செய்வது? சரி, இன்று இரவு நன்கு உறங்கி நாளை காலையில் சிந்திப்போம் என்றான் பாண்டியன். அதற்கு சேரனும், ஆமாம் ஆமாம், நாம் உடனே முடிவெடுத்துதான் தீர வேண்டும். பாரியின் அழிவா அல்லது நம்முடைய அழிவா என்பதை முடிவு எடுத்தாக வேண்டும். அப்பொழுது சோழன், யாரோ வருவது போல் இருக்கிறதே. உரத்த குரலில், யார் அங்கே? வாயிற்காவலன் உள்ளே நுழைகிறான். வாயிற்காவலன், புலவர் கபிலர் வருகிறார் என்கிறான். மூவரும் அவசரமாக, உள்ளே வரவிடு என்கிறார்கள். கபிலர் உள்ளே நுழைகிறார். மூவரும் தங்களை அறியாமல் எழுந்து நிற்கின்றனர். புலன் அழுக்கற்ற அந்தணாளரே, வருக வருக என்று மூவரும் வரவேற்கின்றனர் கபிலரை. புலன் அழுக்கறுதல் எனக்கு மட்டும்தானா? தங்களுக்கு அழுக்கறுதல் இல்லை என்றால் அழுக்காறு உண்டாகுமே. அழுக்காறு என்று வாய் முணுமுணுக்கிறது. அதுதான் இத்தனை உயிர் இழப்பிற்கும் காரணமாகிறது. மூவரின் முகங்களும் கூம்புகின்றன. அமைதியாக இருக்கின்றார்கள். அப்பொழுது சேரன், புலவரே, தாங்கள் வந்த காரணத்தை கூறவில்லையே. முடியுடை வேந்தர்களே, நீங்கள் ஒருங்கு சேர்ந்திருக்கும் காட்சியே கண்ணுக்கு இனிதாக உள்ளது. அமைதிக்காக நீங்கள் மூவரும் சேர்ந்திருந்தால் முக்தி செல்வம் என்பது காண்பதற்கு இனிதாய் இருப்பது போல் இனிமையாய் இருந்திருக்கும். நீங்களோ வீட்டை எரிக்கும் தீயாக பரம்பு மலையை சூழ்ந்திருக்கிறீர்களே. கபிலரே, நீங்கள் சென்னா புலவர் என்பதை நாங்கள் அறிவோம். நீங்களே கூறுங்கள், பாரி எங்களுக்கு மகள் மறுத்தது சரியா? நாங்கள் குடிப்பெருமையில் தாழ்ந்தவர்களா என்றான் சோழன். நாங்கள் அழகில் குறைந்தவர்களா என்றான் சேரன். போரில் விழுப்புண் பெற்ற உங்கள் உடலா அழகற்றிருக்கும் என்றார் கபிலர். அப்பொழுது பாண்டியன், அறிவில் குறைந்தவர்களா? பாண்டியனே, மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கும் காக்கும் நீயா அறிவில் குறைந்தவன்? சங்கப் புலவர்கள் போற்றும் பெருமைக்குரிய நீயா அறிவற்றவன் என்றார் கபிலர்.
நாங்கள் பாரியை விடச் செல்வத்தில் குறைந்தவர்களா என்றான் சோழன். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா வளமுடைய காவிரி நாடான செல்வத்தில் குறைந்தவனாக இருக்க முடியும்? காவிரி நாடனா செல்வத்தில் குறைந்தவனாக இருக்க முடியும்? சோழ நாடு சோறுடைத்து என்ற புகழுக்குரியவனே செல்வத்தில் குறைந்தவனாக இருக்க முடியுமா என்றார் கபிலர். அப்பொழுது பாரியை விட எந்த தகுதியில் நான் குறைந்தவன் என்றான் சேரன். மூவேந்தர்களே, நான் சொல்வதை அமைதியான உள்ளத்துடன் கேளுங்கள். பாரியும் அவன் துணைவியும் அன்றில் பறவைகளென வாழ்ந்தனர். இரட்டை குழந்தையராக இம்மகளிர் பிறந்தனர். அதன் விளைவு பிறக்கும் போதே தாயை இழந்தனர். தாயன்பு அறியாத குழந்தைகளுக்கு பாரியே தாயுமானான். தன் இரு மகளிரையும் தன் இரு கண்களென ஓம்பினான். பாரியின் தகுதியைக் கண்ட அரச மகளிர் பலர் அவனை திருமணம் செய்து கொள்ள விழைந்த போதும் அவன் உள்ளம் ஏற்கவில்லை. தன் துணைவி இருந்த இடத்தில் இன்னொருத்தியா என்று அவன் உள்ளம் வினவியது. கணவன் இறந்தபோது மனைவி மறுமணம் செய்து கொள்ள இயலாது. மனைவி இறந்தபோது கணவன் மட்டும் மறுமணம் செய்து கொள்வதா என்று அவனுடைய நடுநிலை நெஞ்சம் வினவியது. அதன் விளைவு அவன் மறுமணமின்றி துணைவியின் நினைப்புடனேயே வாழ்ந்தான். தன் துன்பத்தை கவிதை இன்பத்தில் கரைத்தான். புலவர்களின் கவிதைகளை நுகர்ந்து பரிசில் கொடுப்பதில் இன்பம் கண்டான். தன் கண்மணி அணைய பெண்களை வளர்ப்பதில் கருத்தை செலுத்தினான். தன் கவிதை திறனை அவன் மகளிருக்கு நான் வழங்கிய போது பெருமிதமுற்றான். அப்பொழுது பாண்டியன் சொல்கின்றான். புலவரே, விரைவில் சொல்க. தன் துணைவியரை தவிர வேறு மகளிரை கனவிலும் நினைக்காத அவன் திருமணம் புரிந்து இல்லறத்தில் வாழும் உங்களுக்கா தன் கண்மணிகளை மணம் செய்து கொடுப்பான்? அதுவும் 3 பேர் வந்து பெண் கேட்கிறீர்களே, 2 பெண்களை 3 பேருக்கு பாகப் பிரிவினை செய்வதா? பெண் என்ன அஃறிணை பொருளா துண்டுபடுத்தி கொடுக்க? நீங்கள் உங்கள் மகனுக்கு பெண் கேட்டிருந்தால் பரவாயில்லை. நீங்கள் உங்கள் மகளிரை இவ்வாறு மணம் செய்து கொடுப்பீர்களா? உங்கள் நெஞ்சிடம் இதை கேட்டுப் பாருங்கள். மூவரும் தங்கள் குற்றத்தை உணர்ந்து தலை குனிந்து நிற்கின்றனர். அப்பொழுது பாண்டியன், எங்கள் நாட்டை விடவா பாரியின் சிறிய பரம்பு குன்றம் வளமுடையது? நாங்கள் முற்றுகையிட்டும் நீங்கள் கவலைப்படவில்லையே. நீங்கள் அவன் குன்றத்தை ஆண்டு கணக்கில் முற்றுகையிட்டாலும் கவர முடியாது. அவனுடைய நாட்டில் உழவர்கள் உழாமலே விளையும் பயன்கள் 4 உள்ளன. உழவர்கள் உழுதால் செந்நெல் விளையும். உழுது விளைவிக்காமலே சிறிய இலைகளை உடைய மூங்கிலின் நெல் விளையும். மரங்களின் பெரிய பெரிய பலாப்பழங்கள் பழுக்கும். அது அவனுடைய அன்பைப் போலவே மிக மிக இனிக்கும். நிலங்களில் வள்ளிக் கொடிகள் செழித்து வளர்ந்திருக்கும். அது மண்ணுக்கடியில் கொழுமையான இனிய வள்ளிக்கிழங்கை ஊழ்த்திருக்கும். வானளாவ வளர்ந்திருக்கும் உயர்ந்த சந்தன மரங்களில் பெரிய பெரிய தேனடைகள் இருக்கும். குரங்குகள் ஒரு மரம் விட்டு வேறு மரத்திற்கு தாவும்போது தேன்கூடு அழிந்து நெடுங்குன்றத்தில் தேன் சொரியும். வானத்தைப் போன்று அவன் மலையும் உயர்ந்திருக்கும். வானத்திலுள்ள மீன் கண்களைப் போன்று நட்சத்திரங்களைப் போன்று நிறைய சுனைகள் இருக்கும். அவனுடைய சுனைநீர் புலவர் பாடம் சிறப்புடையது. அப்பொழுது சேரன், நாங்கள் உங்கள் நாட்டிற்கு சாப்பிடவா வந்தோம்? சோழன் சொல்கிறான், உங்கள் குன்றத்தில் வளர்ந்திருக்கும் மரங்கள் அனைத்திலும் எங்கள் களிறுகள் கட்டியிருப்பதை தாங்கள் பார்க்கவில்லையா? பாண்டியனும், எங்கள் தேர்கள் உங்கள் நாட்டையே மறைத்திருப்பதை தாங்கள் பார்க்கவில்லையா? அப்பொழுது கபிலர், உங்கள் களிறுகளையும் நெடுந்தேர்களையும் நான் நன்றாகவே பார்த்தேன். ஆனாலும் உங்களுடைய முயற்சியினால் எங்களுடைய குன்றத்தை கொள்ள முடியாது. உங்களுடைய வாளாற்றலால் அவனை நீங்கள் வெல்லவே முடியாது என்றார் கபிலர். அப்பொழுது சேரன், என்ன என்றான். நீங்கள் மூவரும் சேர்ந்தே போரிட்டாலும் அவனை வெல்லவே முடியாது. உங்களுடைய படைகள் முழுவதையும் சேர்த்தே போரிட்டாலும் அவனுடைய பரம்பை கொள்ள முடியாது. 300 ஊர்களையும் பரிசிலர் பெற்றனர். யாமும் பாரியும் மட்டுமே உள்ளோம். குன்றும் உள்ளது. அப்பொழுது சோழன், புலவரே, அப்படியா? இந்த இருங்குன்றம் ஆடவர்களால் வேலினையுடைய வேந்தர்களால் வெல்லவே முடியாது என்றார் கபிலர். அப்பொழுது பாண்டியன், என்ன சொன்னீர்? ஆமாம், நீல இணைமலர் போல அழகான கண்களுடைய கிணை மகள் தன் கிணைப்பறையை தட்டிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வந்தால் அவனுடைய பெருமை பெற்ற பரம்பு குன்றத்தை பெற முடியும். போரிட்டால் அவனிடத்தில் பெற முடியாது, எதிர்த்து வெல்ல முடியாது. அழகிய ஒரு விரலி பாடி ஆடி வந்தால் அந்த பரம்பு குன்றம் பரிசாக பெற முடியும் என்றார் கபிலர். அப்பொழுது சேரன், என்ன சொன்னீர்? கை உடைவாளை தொடுகிறது. ஆமாம் மூவேந்தர்களே,
அவனுடைய நாட்டைப் பெற விரும்பினால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. புரி நரம்பினை உடைய சீறியாழைச் செய்து கொள்க. நறுமணம் உடைய கூந்தலை உடைய விறலியர் உமக்குப் பின்வர நீவிர் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சென்றால் நாட்டையும் குன்றையும் ஒருங்கே கொள்ளலாம். மன்னவர்களே, நான் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே கபிலர் செல்கிறார். அப்பொழுது